அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு நைட்டுக்குள்ளே மில்லியனின் பார்த்து அடுத்த நாள் வந்து கார் வாங்குறாங்க ஃபேமிலியோடு போய். இவங்க பேசுகிறது அந்த ஒருத்தர் சேலம் மணின்னு ஒரு கேரக்டர், அப்பா ரொம்ப மோசையா. சகிலாவும் சினிமா நடிகை தான், சாவித்திரியும் சினிமா நடிகை தான். ஸோ எல்லாரும் ஒரே ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்களோட ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்டன் நேயர்களே, வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள் தான். ஸோ சோஷியல் மீடியா நான் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இப்போ சோஷியல் மீடியா பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அண்ட் பல கிரிஞ்சான இன்ஃப்ளூயன்சஸுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இப்போ ஃபேமஸாக இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? கிரிஞ்சா உள்ளவங்கன்னு சொல்லிட்டீங்களா, அவங்க தான் ஃபேமஸாக இருப்பாங்கம்மா. இங்கே சகிலாவும் சினிமா நடிகை தான், சாவித்திரியும் சினிமா நடிகை தான். ஸோ எல்லாரும் ஒரே ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. பட் நீங்கள் எப்படி உங்களுடைய ட்ராவலை கொண்டு போகிறீங்கிறது தான் முக்கியம். சோஷியல் மீடியா இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன்ஸ். அந்த இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு செய்தி போடுறோன்னா எங்கே போய் போடுவீங்க? உங்கள் ஏரியா ரிப்போர்ட்டரை பார்த்து அவர் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டருக்கு அனுப்பி அது வந்து மெட்ராஸில் வந்து எடிஷனில் வந்து வர்றதுக்குள்ளேயே நாளாகி போயிடும். இப்போல்லாம் அப்படி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நியூஸ் பரவுது. எவ்வளவோ அஃபென்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பிடிக்கப்படுது, எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த கிரிஞ்சு குரூப்பும் உள்ளே போந்துட்டாங்க. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கும். அந்த வீடியோவை அப்லோடு பண்ணி குழந்தைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்களாயிட்டு, அப்போ 15 எழுத்து மணி கல்யாணம் ஆனது. அந்த வீடியோ அப்லோடு பண்ணி ஒரு நைட்டுக்குள்ளே மில்லியனின் பார்த்து அடுத்த நாள் வந்து கார் வாங்குறாங்க ஃபேமிலியோடு போய். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன தான் விளக்கம் சொல்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர் அதுமாரி தவறானவங்க இருக்காங்க, ரொம்பலாம் இல்லை. எவ்வளோ பேர் எவ்வளோ கருத்துக்களை சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியுது. நான் ஆச்சரியப்படுறேன். நான் வந்து இந்த இந்த ஒரு நூற்றாண்டில் பிறந்து நான் மடிகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூகுள் இருக்குது, ChatGPT, ஏஐ. ஒரு தகவல் வேணும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது சார்ந்த தகவலை தருது, நம்மளை மதிக்குது. மேலும் உங்களுக்கு தகவல் தரவாகுது. அது புத்தகத்தை போய் லைப்ரரியில் போய் நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்த காலம் போய் டக்குன்னு வருது. அப்படி இப்படி அட்வான்ஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்க காலத்தில் நம்ம ரெண்டு அர்த்தம்லாம் இல்லை, ஒரே அர்த்தத்திலே பேசுகிறாங்க. அவங்களையும் கொண்டு போய் மேடையில் ஏற்றி விருதெல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சங்கடத்துக்குரிய விஷயமா இருக்குது. 4 பாட்டுக்கு தையத்தக்கன்னு எந்த அக்கூட ஆட முடியுமோ அவ்வளோ அக்கூட ஆடுறாங்க. ஒரு மாடி மேலே மாடி கட்டுறாங்க, டைல்ஸ் போடுறாங்க, மார்பிள்ஸ் போடுறாங்க, வருமானத்தை தேடுறாங்க. அது இப்போ அதிலே தான் ஓடுது. சும்மா ஒரு கொழுந்தியான ஒரு யூடியூப் சேனல்மா. இதெல்லாம் என்னோட நல்ல வெல்விஷர் சொல்லியிருக்காங்க, சார் இதெல்லாம் ப்ரமோஷன் நீங்கள் பண்ணாதீங்கன்னு. அந்த சேனல் ஃபுல்லாகவே கொழுந்தியால் பிக்கப் பண்ணுறது தான் நிகழ்ச்சியவே. இது எப்படிமா நல்ல அணுகுமுறையாக இருக்க முடியும்? அது வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சு, ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஓப்பன் டாக்கில் உட்காந்து தான் ப்ராஸ்டியூட் தானே ஓப்பன் பொது வெளியில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ சரி சார், அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு எங்கே போச்சு புத்தின்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை வந்து தவறாக நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். ஓ தப்பு இல்லை போல இருக்குது, செஞ்சால் தான் என்ன அப்படின்ற ஒரு இம்மாரல் சொசைட்டிக்கு நீங்கள் வந்து அணிவகுக்கிறீங்க. பெருசாக படம் நடிக்கிறவங்களும் செலிப்ரிட்டி, இவங்களும் தன்னைத்தானே செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸில் வந்து இருக்காங்க. சொல்லும் போதே சோஷியல் மீடியா செலிப்ரிட்டி அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஸோ இவங்க உண்மையாலுமே செலிப்ரிட்டியா? இவங்கெல்லாம் செலிப்ரிட்டி இல்லை, சித்தப்பிரட்டி இல்லைம்மா. இவங்கெல்லாம் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாது. சோஷியல் மீடியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இப்படி பேசிகிட்டே இருப்போம், ஒரு வார்த்தை தவறாக பேசுகிறோம், அதிலே இருந்து பிடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ரூட்டை பிடிச்சி வைக்க கூகுள் மேப் மாரி தான். போய் முட்டுச்சத்தில் முட்டோன்னு மறுபடியும் வழிகாட்ட ஆரம்பிக்குது. இல்லை, இது வந்து செலிப்ரிட்டி கிடையாதுமா. ஃபினான்சியலாக நீங்கள் செட்டில் ஆனால் மட்டும்தான் நீங்கள் செலிப்ரிட்டி. பொருளாதார ரீதியாக நீங்கள் செட்டில் ஆகணும், அப்போ தான் அது ஸ்டாண்டர்டு. செலிப்ரிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்ட், ஒரு விஷன் இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். ஜிபி முத்து சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மரக்கடை வச்சுருந்தவர் இன்றைக்கி ஒரு பணக்கார பண்ணையார் ஆகிவிட்டார் என்றால் எப்படி? இந்த ஒத்த செல்ஃபோன் தான் அவருடைய எளிய மொழி. ஏஜத்த பேல நார பேல, இதுதான் அவரோட மொழி. நடுவில் அவருக்கும் தான் ரவுடி பேபியோட லிங்க் இருந்தது. நான் லிங்க் இருந்ததெல்லாம் வருத்தம் நினைக்கல. அந்த பள்ளியோடத்தில் கொண்டு போய் விருது கொடுக்க வச்சான். அந்த பள்ளியோட அவ்வளோ தரங்கட்ட பள்ளியோடமாக இருக்கும். இவங்க 2 பேரும் கொண்டு விருது கொடுக்க வச்சான் பார்த்தியா? அந்த பள்ளியோடத்தோட தரத்தை பார்த்துக்கணும். அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் உஷாராக்கிங்க. ஒரு நாள் படித்தவன் அடித்து கொண்டு வச்சு விருது கொடுக்க வை. அந்த ஊரில் உள்ள விஓ இருப்பாங்களா, அவங்கள கொண்டு வச்சு விருது கொடுக்க வை. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வா, ஈக்குவல் டு கலெக்டர், ஒரு தாசில்தார் அழைச்சிட்டு போ, ஒரு இன்ஸ்பெக்டர் அழைச்சி கொண்டு விருது கொடுக்க வை. இதுதானே அழகு. இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த முன்னாள் மாணவன் யாராவது வாத்தியாராக இருப்பான், இல்லை ஒரு ஆர்மிக்காரங்களாக இருப்பாங்க, யாரோ அழைச்சி கொண்டு விருது கொடுக்கலாம்ல. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு கொண்டு வச்சு கொடுக்குறாங்கம்மா. அவர் கூட இடையில ஒரு ஜாதியை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லி சேசலில் கொண்டா குறைச்சிட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களே, எனக்கு தூக்கமே உள்ளது மோடி அவர்களே, எனக்கு உடனடியாக டிக்டாக்கை திறந்து கொடுக்க மோடி அவர்களே அப்படிங்கிறாரு. ஓ இவர் பேசுனா மோடிக்கு காதில் விழுன்னு நினைக்கிறாருமா. பேர்ன் பண்ணாங்க பாருங்க கொரோனாவோட, இவர் பேசுனா காதில் விழுன்னு நினைக்கிறாங்க.
உங்களை அறியாமை தான் சொல்கிறேன். இவங்க பேசுகிறது அந்த ஒருத்தன் சேலம் மணின்னு ஒரு கேரக்டர், அப்பா ரொம்ப மோசங்க. தாலி கட்டுறது இதுதான் அவங்களுடைய ஒரு அது இந்த சாதனா ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிறாங்கம்மா, கனி கினி என்னன்னு சொல்கிறாங்க. அது இன்னொருத்த காத்து கருப்புகளை அவனை ஒரு டிவி ஷோவில் ஆங்கரெல்லாம் உட்கார வைக்கிறாங்க. நீ உட்காந்துருக்கீங்கன்னா உனக்கு எவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய பொறுப்பு தெரியுமா அது? அது இவங்கெல்லாம் ஆங்கராமா. சாதனா கேட்குறாங்க கேள்வி, நீங்கள் திருச்சியிலேருந்து எதில் வந்தீங்கன்னு கேட்குறான். கப்பலில் வந்தா, திருச்சிக்கு மெட்ராஸுக்கு கப்பலாக இருக்குது, பஸ்ஸில் வந்தேன் அப்படிங்குது. திருச்சி எப்படி போவீங்க? பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் படுத்துக்கிட்டு போவீங்களா உட்காந்துட்டு? இதெல்லாம் ஒரு கொஸ்டினாம்மா? இல்லை, ரொம்ப நாகரிகம் இல்லாத வேலை அது. அப்புறம் அது வீடு கட்டிட்டு கொண்டு போய் காமிக்குது, இதான் கக்கூசு, நாங்கள்லாம் வந்து இப்படி காட்டில் தான் ஆகி போவோம், இப்போ இந்த கக்கூஸில் போகிறோன்னு சொல்லுது. மற்றவங்களாம் என்ன பெட்ரூம்லேயே ஆகி போகிறாங்களா என்ன? இல்லை வாட் யூ திங்க், என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க நீங்கள்? தட்டினா 3 லட்சம் 4 லட்சம் பேர் பார்க்குறாமா? வாங்கடா 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 வாங்கடாங்குது, வலிச்சு பிடிச்சிக்குது புடவை வேறு. வாங்கடா 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 வாங்கடா, வந்துட்டா வந்துட்டா, வாங்கடா தம்பி, வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க தம்பி, டே வாடா டே, இப்படியே போதுமா லைவு? வேறு யாருக்கு அந்தளவுக்கு லைவ் போகுதுங்க? ரஜினிகாந்த் வந்தாலே அந்தளவுக்கு லைவ் போகாது போல இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க வந்து மக்கள்கிட்டையும் எளிய மனிதர்கள்ட்ட போய் சேர்ந்துடுறாங்க. இதை விட ஒரு குத்து சொல்கிறேன் கேட்டுக்கு, இவங்களை அழிச்சு கூட நகைக்கடையெல்லாம் திறக்க சொல்கிறாங்கம்மா. அப்புறம் பார்த்து திவ்யா கல்லச்சியான் சாதியை வேற சேர்த்துக்குது இதில். டே கார்த்தி, கறி மாட்டுக்கறி வச்சு, கார்த்தி உன்னை பிடிப்பேன் கார்த்திங்குது. சார் அதே மாதிரி நீங்க சொன்ன இந்த எல்லா பேருமே கண்டென்ட் கல்யாணம்னு ஒன்று பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டே வந்து இருக்காங்க. கண்டென்ட் கல்யாணமா? கண்டென்ட்டுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நேர்காணல் வந்து கொடுக்குறாங்க, ஃபேமஸ் ஆகிறாங்க, அந்த கான்செப்ட் கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டோன்னு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, அதுக்கு மறுபடியும் நேர்காணல் கொடுக்குறாங்க. ஜெயசுரதின்னு ஒரு குடும்பம், குடும்பம் இல்லை குப்பை. அவங்க என்னென்னா ஜெயசுரதி அவங்க பொண்ணு பிரிக்கியா, பேரை பற்றி எனக்கு பிரிக்கியா இருக்கியான்ட்டு ஒரு பேர். அப்புறம் சினேகா, மருமக பேர் சினேகா. பிரகன், பையன் பேர் பிரகன். எவ்வளோ ஆழமாக மூளையில் பதிகிற மாரி அவங்க நடவடிக்கை இருந்துட்டு பார்த்தியா? இவங்க ஒரு விஷயம் தினம் பண்ணி 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 நம்மளை விடுறாங்க. இவ்வளோ பெரிய மீன் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். யார்? பிரிக்கியாவோட அப்பா, ஜெயசுரதிக்கு ஹஸ்பண்ட். இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து சீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நல்லா குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. நிறைய எல்லாருக்கும் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு இப்படி ஒரு ஃபேமிலி அமையலையே, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சண்டேலன்னு நினச்சேன். கடவுள் மேலே ப்ராமிஸ் நான் நினச்சேன். ஆனால் அந்த குடும்பம் பண்ண வேலைகளை பார்க்கக்குள்ள நம்மள்ட்ட இருக்க குடும்பம் எவ்வளோ பெட்டரா இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அது முதல்ல சண்டை போட்டுட்டு அவங்க அப்பாவோட வெளியே போகுது வீட்டை விட்டு. அதுக்கு ஒரு பேட்டி. ஆனால் அவங்களுக்கு தெரியல பேட்டி எடுக்கிறது நம்ம சேனலோட டிஆர்பிமா. நான் இப்போ குட்டியார் நடித்தாலும் உங்கள் சேனலுக்கு டிஆர்பி தான், குரங்கு குட்டியார் நடித்தாலும் டிஆர்பி தான், கொலை நடந்தாலும் என் டிஆர்பி தான். நான் சேனலுக்கு என்ன இருக்குது, பார்க்க காசு. அப்புறம் ஒன்று அது ஒன்று அவங்க அப்பா கேட்குது, நாளைக்கு அம்மா வந்துட்டா நீ அம்மாவோட போயிடுவீங்களா? மறுபடியும் குடும்ப இணைப்பு விழா, கம்பி வலிக்கு முன்னாடி பேன்னு அழுவுது, ஜூவில் கிடந்த காண்டாமல் இருக்க மாதிரி ஓங்குது வாயை திறந்து. இத்தனைக்கு அது ஒரு டீச்சர். அந்த சிவாடிஓலாம் என்ன பண்ணுறாங்க, அது சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? டீச்சராக நீ 4 பேருக்கு ஒழுங்கு நடவடிக்கை பாடம் சொல்லி கொடுக்குற பள்ளி ஆசிரியருமா. ஒரு ஆசிரியர் சரியாக இருந்தால் சமுதாயம் சரியாக இருக்கும். சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? இது என்ன சிந்தனையில் இருக்க போது? நல்ல மனநிலையிலே இல்லை, போன்னுச்சு. அப்புறம் நிகழ்ச்சி நீரல், மறுபடியும் குடும்ப சேர்ப்பு, அடுத்து மருமகளை போய் கொண்டு வருது, அப்புறம் பாப்பா வைக்கிறது, பாப்பா வளர்க்குறது, இந்த கதை. அடுத்து அந்த பொண்ணு வந்து சேர்ந்துச்சா, அடுத்து வந்து இந்த பிரகனும் சினேகாவும் அந்த குடும்பத்தை விட்டு போயிட்டு பேட்டி, எங்கள் அம்மா அதுமாரி பண்ணுறாங்க இதுமாரி பண்ணுறாங்கன்னு. உடனே அந்த அம்மா புருஷன் அந்த அந்த பிரிக்கியா அந்த டீம் வரையும் பேட்டி. இல்லை உண்மைதான், ஒரு தவறான எக்ஸாம்பிள் இருக்கக்கூடாதுமா. கண்டிப்பாக மாணவிகள்கிட்ட தவறான பிஹேவியர் பண்ணிடக்கூடாது. இதுதான் நம்ம ஒழுங்கு. இவங்க ஜெயசுரதி அப்படி இருக்காங்களா? இல்லை. அந்த மாவட்டத்தை சிஓடிஓ என்ன பண்ணுறாங்க? இதை கண்டிச்சிருக்கணும்ல, கேட்டிருக்கணும்ல. இது எல்லாரும் இதை பண்ணுறது இல்லைம்மா. இன்னைக்கு அதை சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னே அந்த மாதிரி புது புது கான்செப்ட்ஸ்லாம் வந்து போடுற வேறு லெவலு. ஹரியானா மாநிலத்தில் ரயில்வே ட்ராக் தம்பி இவ்வளோ தூரத்துலேருந்து வருது, அதில் 2 பக்கியிலும் போட்டா எடுக்குது. கேமராமேன் அந்த ஓரத்துலேருந்து, கேமராமேன் எங்கே லென்ஸு ஜூம் பண்ணுற ஆள் தானே, ஜூம் பண்ணிட்டு ரயில் வந்துட்டு, ரயில் வருதுடா இன்னொன்று. அவன் ரயில் ஓட்டுறவனும் பார்த்துட்டாரு, பக்கி 2 நிற்கிதுறான்னு, தொட்டேர்னு 2 பேரும் குதிச்சிட்டாங்கம்மா. கீழே குதிச்சா எனக்கு கொஞ்சம் தூரமா, அது ரயில் அடி பிடிச்சி எடுத்துருக்கலாம், ஏதாவது நிவாரணமாவது வாங்கியிருக்கலாம், 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்டு. ரயில்வேட்டு கீழே குதிச்சிட்டாங்க. ஆனால் ரயில்வே டிரைவர் ரயிலே நிப்பாட்டிட்டார், அவன் மோதலை, நின்று இருந்தால் பொழிச்சு வந்துருக்கலாம். கல்யாண மாப்பிள்ளை மண்டை சிதறி செத்து போயிட்டான். கல்யாண பொண்ணோட இடுப்பெலும்பு 800 பிடிங்கி போச்சு. 8 தேவையா அவனுக்கு?
கடலில் தண்ணியில் போட்டு எடுக்கிறாங்க அந்த கல்யாணம் பொண்ணு நீந்த தெரியாமல் அந்த மாப்பிள்ளையை போட்டு அம்மி வடிவேல் இதை ட்ரோல் வச்சிருந்தேன். ஏய் நீ ஆடா என்ன கொல்ல பார்த்தா அப்படின்னு இந்த கல்யாண பொண்ணு தூக்குறேன்னு தூக்குடாமா போட்டான். அவன் போட்டு நீந்த தெரியல, போட்டு இவனை போட்டு அம்மி கேமரா தண்ணிக்குள்ளே விழுந்து. நீங்கள் என்ன ஆகணுமோ பண்ணிட்டு தொலைங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு தவறான எக்ஸாம்பிள்மா. உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு, நீங்கள் ப்ரீ ஷூட் எடுக்கிறீங்க. என் கல்யாணமே ப்ரீ ஷூட்டிங் செலவில் தான் நடக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இங்கே இருக்குல்ல. ப்ரீ ஷூட்டுக்கு ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ண மாட்டீங்க? 1 லட்ச ரூபா கூட இல்லாமல் கல்யாணம் பண்ணாத முதிர்கண்ணிகள் இங்கே எத்தனையோ இருக்கிறாங்கம்மா. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க செய்கிறீங்க. இல்லாதவங்க நீங்கள் நாகரிகம் தாம்மா, எல்லாமே நாகரிகம் தாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாகரிகம் என்ற பேரில் உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழக்காதீர்கள்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியா தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் அவங்க. அவ்வளோ இருக்குது. சோசியல் மீடியாவே உலகம்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி ஆகி போச்சுமா.